இந்த கடிதத்துக்கு யார் கையெழுத்து போட்டான்னு பார்த்தோம்னா அதுலயும் தெளிவா இருக்கு. அதுல சீலோட அவங்க வச்சிருக்காங்க, சீலோட இருக்கு. இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். கஸ்பர் பங்கர், மத்திய அரசு வழக்கறிஞர். மத்திய அரசு வழக்கறிஞர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசு கிட்ட இருந்தா வந்திருக்குது. இதே மாதிரி அரசு கிட்ட இருந்து வராத மாதிரி ரொம்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க இந்த கடிதத்தை பேசிட்டு இருக்கீங்க. இதுல தெளிவா இருக்கு, குற்றவியல் வழக்கு SV24.0133BK அப்படின்னு அந்த நம்பர் கொடுத்து இருக்குது. சோ இந்த வழக்கு தொடர்றது. இந்த வழக்குல நீங்க பங்கெடுக்க முடியாதுங்கிறது ஒண்ணுதான். சரிங்களா? சுவிஸ் மத்திய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கிளையும் ஆள் மாறாட்ட மோசடி வழக்கையும் மிதிஜா ராஜரட்னம் என்ற கூலி துவாரகா பிரபாகரனுக்கு எதிராக தாக்கல் செய்திருக்குது. இவர் அந்த முட்டையில மயிர் புடுங்குற விளையாட்டு செய்கிறாரு. என்ன சொல்லில இருக்கிற புள்ளையில எடுத்து வச்சு அதுக்கு ஒரு புள்ளையான விளக்கம் சொல்லி தன்னை நியாயப்படுத்த பாக்குறாரு. கூலி துவாரகா பிரபாகரன் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி உலகத்துல சொல்லி கொண்டிருக்கிறது இந்த கோமாளி மட்டும்தான், யாருமே இல்ல, வேற யாருமே இல்ல. இவற்றை சலஞ்சி ஏற்றுக்கொண்டு இவற்றை வீட்டு கதவு கோலிங் பெல் அடியில நிக்கிறான். முடிஞ்ச அவரை வெளியால வேற சொல்லுங்க. அவருக்கு என்ன நேரம் பார்த்தால் சில அவருக்கு மூத்திரம் போகும். மூத்திரம் போவேக்க அவர் பிரிட்டிஷ் போலீஸுக்கு டெலிபோன் அடிக்கட்டும். பனிரெண்டு கோடி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல கடந்த 65 ஆண்டுகளாக மிதவாத போராட்டம் ஒரு 35 ஆண்டுகள், ஆயுதமேந்திய போராட்டம் ஒரு 30 ஆண்டுகள். இதுல பல உயிர்கள் பலி கொடுத்து விட்டு ஒரு நாட்டுக்காக ஒரு நாடு பெற வேண்டும், தமிழனுக்கு ஒரு நாடு அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல இருந்த அந்த இதெல்லாம் தாண்டி 2009 அந்த நாடுங்கிற தனி நாடுங்கிற ஒரு இதை முறியடித்து விட்டு இன்று எக்காலமிட்டு சிரித்துக் கொண்டிருக்கிற சிங்களவனுக்கு முன்னாண்ட கிட்டத்தட்ட 2009 முடிந்து 15 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த தமிழினம் படு கேவலமாக சொல்லன்னா துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்குள் மாட்டுண்டு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமா இருக்குது. இந்த வருத்தம் நமக்கு எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, 30 ஆண்டுகள் ஆயுதமேந்தி போராடிய நமக்கு தேசிய தலைவராக கருதக்கூடிய பிரபாகரன், பெருமதிப்பிற்குரிய பிரபாகரன் அவர்களுடைய மகள் அப்படின்னு ஒரு பெண் தோன்றியதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவும், அப்படி இல்லை அது போலியான துவாரகாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குழுவும், இந்த குழு 2 குழுவும் செய்யக்கூடிய இந்த நடந்து கொண்டிருக்கிறத பார்த்தோம்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியா இருக்கு. நம்மளுடைய யூத் தமிழ் யூடியூப் தொலைக்காட்சியிலே நாம் இதை பற்றிய ஒரு விவாதங்கள் 4-5 விவாதங்கள் நடத்தியாச்சு. இதுல துவாரகா என்ற அந்த பெண் இருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு சேலஞ்சும் பண்ணிட்டோம். நீங்க இப்படி பண்ணுங்க, அப்ப உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்கள் நம்புவாங்கன்னு சொல்லிட்டோம். என்ன சொல்லிருக்கணுமா, டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று பண்ணுங்க. அது ஒண்ணு பண்ணாலே, அது நிரூபிக்கப்பட்டாலே உலக தமிழினம் உங்கள் பின்னால் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் குழப்ப வேண்டிய எல்லா செய்திகளையும் குழப்பிக்கொண்டே தொடர்ந்து இருக்கிறார்கள் கேட்டோம்னா மிகவும் வருத்தமா இருக்குது. துவாரகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு இருக்கு பாருங்க, அதுல மதியுரைஞர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் சேரமான் அப்படிங்கிறவர், அவர் அண்மை காலமாக கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் எம்பிஸை வச்சு ஒரு கூட்டம் நடத்தினாரு. குர்திஷ் இன மக்கள்
அவருடைய போராட்டம் மிக வலுவானது. அவருடைய போராட்டத்தை உலகம் முழுவதும் மனித உரிமை சார்ந்த அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டது. அந்த நாட்டின் சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. குர்திஸ்தான் மக்கள் நடத்திய கூட்டத்தில் இவர் கலந்து கொண்டார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாமெல்லாம் ஓரளவுக்கு பெருமைப்பட்டோம். ஆனா அதே அந்த சேரமான் இருக்கார் பாருங்க, கலாநிதி என்று போட்டுக்கொண்டிருக்க சேரமான் செய்யக்கூடிய சில காரியங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் அது வருத்தமாக தான் இருக்கு. ஒரு ஈழத் தமிழரை, தமிழ் சார்ந்த ஒரு தமிழரை நம்ம திட்டும் பொழுது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா அவரோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே, சில செயல்பாடுகள் நம்ம உயர்த்தி வச்சாலும் பெரும்பாலான செயல்பாடுகள் அவர் செய்யறதை பார்த்தா ரொம்பவும் படு கேவலமாக போய்கொண்டிருக்கிறது. இது எங்க போகுதுன்னா, தனிநாடு கேட்டு போராடிய அந்த 65 ஆண்டு காலம் பல உயிர்கள், பல லட்சம் உயிர்களை கொடுத்தும் கூட இன்னைக்கு அதையெல்லாம் மதிக்காம கொஞ்சம் கூட அடுத்த அந்த கேர்ள், அதாவது நம்ம 65 காண்ட போராடிய அந்த அவருடைய அந்த போராட்டத்தின் விளைவாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அதை அடைய முடியாத ஒரு சூழலுக்கு திரும்பவும் நம்மளை எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர வேண்டாமா? எப்படியாவது ஒரு சுதந்திர நாடு அடைய வேண்டாமா? உலகத்துல வெறும் 10,000 15,000 மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு நாடு இருக்குது, ஐநால கொடி பறக்குது. அவர்கள் பல நாடுகள்ல தூதரங்கள் வச்சிருக்காங்க. ஆனால் 12 கோடி பேர் இருக்கக்கூடிய நம்ம இதுல பாத்தீங்கன்னா தமிழினத்துல ஒரு நாடு இல்லை. இதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகள்ல செய்து கொண்டிருந்தாலும், பலர் செய்து கொண்டிருந்தாலும், சிலருடைய விளைவுகளால் நம்மளுடைய நகர்வுகள் பின்னோக்கி போகிறது. பின்னோக்கி பல ஆண்டுகள் போகிறது. எத்தனை ஆண்டுகள் நாம் பொறுக்க முடியும்? இதெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம எல்லாம் இருக்கு இந்த சமகாலத்தில் இருக்கிறத பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு அடுத்ததை நோக்கி நகரணும், அதற்காக வேண்டியதை செய்யணுங்கிறத நம்மளோட குறிக்கோள். சரி, இப்போ இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு இந்த சந்திப்பின் இது என்னன்னு கேட்டோம்னா, சேரமான் நேற்று ஒரு காணொளி ஒன்று போடுறார். அந்த காணொளியில அவர் சொல்லக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டா, நார்வேல இருக்கக்கூடிய சேது ரூபன் ஒரு ஊடகவியலாளர், அவர் சுவிஸ்ல போய் ஒரு முறைப்பாடு செய்யறாரு. அந்த முறைப்பாடு அரசு கிட்ட செய்யறாரு, சுவிஸோட அரசு கிட்ட செய்யறாரு. அவர்கள் அதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. இந்த பதிலை தபால் மூலமாக நார்வேல இருக்கக்கூடிய அந்த சேது ரூபனுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை குறித்து ஒரு காணொளி ஜெர்மன் சாந்தியோடையும் சேது ரூபனுக்கும் இடையில நடக்குது. இந்த காணொளியை பார்த்து கொண்டு அது ஜெர்மன்ல எழுதின அந்த அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க பாருங்க கடிதம். சுவிஸ் நாட்டில இருந்து போன கடிதம் ஜெர்மன்ல இருந்த கடிதம். அது சேது ரூபன் கிட்ட இருக்கு. அந்த இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த காப்பி நம்ம கிட்ட இருக்கு. இது நான் உங்களுக்கு இதனுடைய தமிழாக்கம் நம்ம படிச்சிருக்கோம். அது கூட அதோட ஆங்கிலம் இருக்கு. இந்த தமிழாக்கத்துல தெளிவா எல்லாமே இருக்கு. நீங்க எந்த மொழியில அந்த தீர்ப்பு வருது அல்லது அந்த ரிப்ளை வருது, அதிலிருந்து நம்ம ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படிங்கறதா நம்மளோட இது. இதுல என்னன்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம சேரமான் இருக்கார் பாருங்க, அவர் இந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சுவிஸ் ஒன்றியத்தின் குற்றவியல் வழக்கு தொடுநர் பிரிவு அப்படிங்கறத சொல்றாரு. இதுலயே தெளிவா இருக்குங்க. இந்த கடிதத்துல ஜெர்மன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண கடிதத்துல தெளிவா இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த டிரான்ஸ்லேட் பண்ண கடிதம் முழுமையாக உங்களுக்கு காண்பிக்கப்படும். என்ன இருக்குன்னு கேட்டா, பொது வழக்கறிஞர் அலுவலகம், கூட்டமைப்பு பொது அமைச்சு,
அதாவது அமைச்சு அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் பொது அமைச்சு. இது அமைச்சு மினிஸ்ட்ரி தான் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது மத்திய அரசு வழக்கறிஞர். யார்கிட்ட வந்து கேட்டா மத்திய அரசு வழக்கறிஞர், உதவி மத்திய அரசு வழக்கறிஞர். வழக்கு எண் குற்றவியல் வழக்கில் SV 24.0.133 BK அப்படின்னு இந்த இதுல இருக்கு. இது தெளிவா இருக்குது. இது அரசு வழக்கறிஞர் தான் வந்திருக்கு. இதை எதுக்கு இந்த மாதிரி குழப்பறாரு? ஒரு படித்த மாமேதைங்கிறாரு, ஆங்கிலத்துல புலமை வாய்ந்தவர், PhD பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. ஆனால் இவர் சொல்றாரு ப்ராசிக்யூட்டர் வந்திருக்கு, இது ஒரு சாதாரண இது அட்டார்னி இல்ல அப்படி இப்படின்ட்டு மக்களை குழப்புவதற்காக இதை செய்யறதுங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. மிகப்பெரிய அளவில் படித்தவர் தானே. இதை வந்து ஆங்கிலத்தில் பெறப்பட்டதை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க பாக்குறீங்க. ஒரிஜினலா எந்த லாங்குவேஜ்ல அவங்க கொடுத்திருக்காங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நீங்க அதுல தெளிவா இருக்குல்ல. இதுல யார் கையெழுத்து போட்டிருக்கா? இந்த கடிதத்துக்கு யார் கையெழுத்து போட்டான்னு பார்த்தோம்னா அதுலயும் தெளிவா இருக்கு. அதுல சீலோட அவங்க வச்சிருக்காங்க, சீலோட இருக்கு. இதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். கஸ்பர் பங்கர், மத்திய அரசு வழக்கறிஞர். மத்திய அரசு வழக்கறிஞர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசு கிட்ட இருந்தா வந்திருக்குது. இதே மாதிரி அரசு கிட்ட இருந்து வராத மாதிரி, ரொம்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க இந்த கடிதத்தை பேசிட்டு இருக்கீங்க. சரி, இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நம்ம இதை பத்தி இந்த வழக்கு தொடுத்த சேதுரூபன் இப்ப நம்ம இதுல ஒரு 2-3 தடவை வந்திருக்காரு, நம்ம பேசியிருக்கோம். அவர் ஒரு ஊடகவியலாளர். அவர்கிட்ட நம்ம வந்து நேரடியாவே இதை பத்தி பேசுவோமே. என்ன நடந்திருக்கு, என்ன இது எப்படிப்பட்டது, அவர் இன்னும் எங்கெங்க போயிருக்காரு, அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன நகர போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சேதுரூபன். வணக்கம். உங்களுக்கு 3 முறை வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். சரி, இப்போ இந்த கடிதம் குறித்து வந்திருக்கு உங்களுக்கு. அதை குறித்து நீங்க ஜெர்மன் சாந்தியோட நீங்க ஒரு கலந்துரையாடல் பண்ணீங்க, அது காணொலியா விட்டீங்க. அந்த காணொலிக்கு இவர் வந்து சேதுரூபன் சேரமான் ஒரு எதிர்வினை ஆற்றிருக்காரு. ஆனால் அதுல வந்து சிரித்து கொண்டு ஏதோ ரொம்ப கேவலமாக, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இனத்தை சார்ந்த ஒரு இதுங்க. இதுல வந்து எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்கணும்னு இருக்குது. இதுல எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்கணுமா, உங்களுக்கு சாதாரண எதிரி மாற ஒரு சின்ன எதிரி எப்படி இருந்தாலும் அவனை படுத்து திட்டுவோம் பாருங்க, ஒரு கேவலப்படுத்துவோம் பாருங்க, அப்படியெல்லாம் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த இது சிரிக்கிற முறை, இதெல்லாம் தெரியுது. அப்படி தெரியுது. இது வந்து 12 கோடி தமிழர்களின் இந்த செய்தியானது மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு இருக்க குழப்பத்துக்கு ஒரு தீர்வு காண வேணும் அப்படிங்கறத எல்லாருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்க வந்து ஒரு முன்னெடுப்பு பண்றீங்க. சுவிஸ் கவர்மெண்ட்டுக்கு நீங்க பண்றீங்க. அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அது அரசு வழக்கறிஞர் தான் கொடுத்திருக்காரு. அது சரிங்களா? அப்ப அரசோட ஒப்புதல் இல்லாம இது வராது. சோ இப்படிப்பட்ட நிலைமையில இவர் கொடுத்திருக்காரு. இவர் வந்து நிறைய பேசியிருக்காரு. இவருக்கு உங்களுடைய பதிலடி என்ன? உங்ககிட்ட சில கேள்விகள் எனக்கு இருக்குது, அதை நான் கேட்கிறேன். முதல்ல இவருக்கு கொடுக்கிற பதிலடி என்ன? நான் உங்களுடைய ஊடக சொல்ல வர விஷயம் வந்து 13 கோடி தமிழ் மக்களுடைய பொது இன்ட்ரெஸ்ட், ஜென்ரல், அதாவது பொதுவான பொது பாதுகாப்பு, பொதுமக்களுடைய விஷயம் சம்பந்தமான விஷயங்களை தான் நான் கவனத்தில் எடுக்கணும். தனிப்பட்ட ஒரு நபருக்காக நான் இதுல போட்டி எடுக்கல, பிரயோசனம் இல்லை. என்றாலும் அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளை நான் தெளிவா உங்களுக்கு விளங்கப்படுத்துறோம். ஒன்று, இதுல வந்து நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இப்ப கடைசியில இருந்தே தொடங்குவோம். இந்த கடிதத்தை பற்றி தொடங்குவோம். இப்ப நான் ஊடகங்கள்ல பகிரங்கமா சொல்லி இருக்கிறேன், சுவிஸ் மத்திய அரசாங்கத்திட்ட நான் வந்து முறைப்பாடு ஒன்று செய்தேன் என்று சொல்லி. சுவிஸ் மத்திய அரசாங்கம் அந்த முறைப்பாட்டை ஏற்று அந்த முறைப்பாட்டில ரீசனபிள் கிரவுண்ட், அதாவது நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறதாக கருத்தில் எடுத்து என்னுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில ஒரு வழக்க தாக்கல் சுவிஸ் அரசாங்கம், மத்திய அரசாங்கமே தாக்கல் செய்து அந்த வழக்கிலக்கத்தையும் போட்டு
அதுல 2 பாராகிராஃப்கள பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளேயும், ஆள் மாறாட்ட மோசடி வழக்கு சட்டத்துக்குள்ளேயும் வழக்கு போட்டு, அவர்கள் அத ப்ரொசீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. ஆனால் அது இந்த இல அ சுவிஸ்ல வந்து பயங்கரவாத தடை சட்டம்ன்றது பயங்கரவாத அமைப்பு, அந்த பயங்கரவாத அமைப்பால ஏற்படுற இழப்புகளுக்கு வந்து அ தனியான சட்ட வரைவு இருக்கு. அதன்படி அந்த சுவிஸ் நாட்டுக்குள்ள பயங்கரவாத செயலால இந்த முறைப்பாட்டாளர் பாதிக்கப்படையில, அவருக்கு சொத்திழப்பு ஏற்படையில என்றதால, சுவிஸின் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளிட்ட ஒரு சட்டப்பிரிவுக்கு கீழ கம்ப்ளைனன்ட் அதாவது வந்து முறைப்பாட்டாளர ஒரு பிரைவேட் பிளென்டிஃபா இதுதான் அந்த சட்ட வசனம். பிளென்டிஃபா நாங்கள் இன்க்ளூட் பண்ண இல்ல என்று சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அதன் கருத்து கம்ப்ளைனர் ரிஃப்யூஸ் பண்ணிட்டோம் என்றோ அல்லது கம்ப்ளைனர் நாட் அக்செப்டட் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றோ அல்லது நோ கிரவுண்ட் அது இதுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்றோ அவர்கள் சொல்லி இல்லை. கம்ப்ளைனை முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை விசாரிச்சு 3 மாதத்திலே இதுல நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்குன்னு வழக்கு தாக்கல் செய்திருக்கணும் 2 சட்டத்துக்கு கீழ. அதே மாதிரி இன்னொரு சட்டத்துக்கு கீழ இப்ப வளமையா உலகம் முழுக்க ஒரு கன்செப்ட் இருக்கு. ஒரு விக்டிம் சப்போர்ட் ஒரு யூனிட் இருக்கும், அல்லது வந்து தகவலாளிய பாதுகாக்கிற ஒரு ஸ்டேட் யூனிட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி முறைப்பாடு நான் செய்ததாலே அந்த வழக்கில இருந்து அந்த வழக்கின் பாரதூர தன்மை காரணமாக அந்த வழக்கில இருந்து என்ன வெளியால வச்சு கொண்டு சுவிஸ் அரசாங்கம் அந்த வழக்கை முன்னகர்த்தது. ஆனால் செய்யப்படுற பிரச்சாரம் வந்து வழக்க வந்து முடிச்சிட்டுனா வழக்க வந்து ஏற்றுக்கொள்ள இல்ல, முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள அது சுத்த பொய். ஏனென்று சொன்னால் அந்த அதுலயே தெளிவா எழுதப்பட்டிருக்குது. இந்த வழக்கு இலக்கம் போட்டு இந்த ப்ரொசீஜர்ல இருந்து பாதிக்கப்பட்ட தரப்பாக மட்டும்தான் நடராஜா சேதுருவனை ஏற்றுக்கொள்ளல என்று. அதனூடாக என்னன்னு சொன்னா சுவிஸ் மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளுது. சுவிஸில இருந்துதான் கடந்த மாவீர தின உரையாக நவம்பர் 27 ஒலிபரப்பப்பட்டது என்ற முறையிலையும், சுவிஸ்ல இருந்துதான் இது ஒளிப்பதிவு செய்யப்பட்டது என்ற முறையிலையும், சுவிஸ்ல இருக்கிற பொம்பளையான மிதிஜா ராஜரட்னம் தான் இந்த மோசடியை செய்தவ என்று சொல்லியும் மத்திய அரசு கருதுறதால பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள அந்த வழக்கை வந்து நகர்த்தி இருக்கு. இப்ப இதுக்கு வந்து அவர் வந்து தண்ட பிரதண்டம் கதைச்சு கொண்டிருக்கிறார். உண்மையில வந்து அவர் ஒரு கல்விமானே இல்ல, ஒன்றுமே இல்ல, ஒரு களவெடுக்கிற கலாநிதி இல்ல. அவர் தனிப்பட்ட இதை வந்து நம்ம பேச வேண்டாம். அவருதான் அப்படி ஒரு கேவலமா பேசுறாருன்னா நம்மளும் தனிப்பட்ட முறையில பேச வேண்டாம். நம்ம ஒரு ஜென்டலா பேசிட்டு போவோம். நம்ம வந்து அடுத்த 13 கோடி தமிழர்களுக்கான தீர்வை நம்ம நோக்கி நகர்றோம். அதனால அது நம்ம ஜென்டலா பேசுவோம். ஆகவே நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இந்த சுவிஸ் மத்திய அரசாங்கம் என்னுடைய முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கணும். வழக்கு நிச்சயமாக முன்னகரம், அதை நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். சரியா? வழக்குல வந்து எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் நான் பாதிக்கப்படவும் இல்லை, சம்பந்தப்படவும் இல்லை. ஆகவே வந்து அவர் சொல்ற கிரவுண்ட் சரியா? அதுக்கும் அப்பால நாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறோம். மிதிஜா ராஜரட்னம் தான் இந்த மோசடியை செய்திருக்கிறான்னு சொல்லி சுவிஸ் மத்திய அரசாங்கமே எங்களுக்கு அறிவிச்சிருக்கு. சரியா? அப்ப இதைத்தான் நாங்கள் முதல் நாள்ல இருந்து சொல்றோம். நான் சொல்லியிருக்கிறேன், சுவிஸ் அரசாங்கத்தோட கதைச்சுக்கிறேன், சுவிஸ் உளவுத்துறையோட கதைச்சுக்கிறேன், சுவிஸ் போலீஸுக்கு முறையிட்டுக்கிறேன், பிரிட்டிஷ் போலீஸுக்கு முறையிட்டுக்கிறேன், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முறையிட்டுக்கிறேன், டென்மார்க் அரசாங்கத்துக்கு உளவுத்துறைக்கு முறையிட்டுக்கிறேன் சொல்லி. உங்களுக்கு நீங்க தயவு செய்து அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறேன். அந்த வசனங்களை மட்டும் இங்கிலீஷ்ல அப்படியே போடுங்க. இல்ல இதுல ஒண்ணு இதுல வந்து இது வழக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்றது வந்து சேரமான் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல தெளிவா இருக்கு, குற்றவியல் வழக்கு SV 24.0133BK அப்படின்னு அந்த நம்பர் கொடுத்து இருக்குது. சோ இந்த வழக்கு வந்து தொடர்றது, இந்த வழக்குல நீங்க வந்து பங்கெடுக்க முடியாதுங்கிறது ஒண்ணுதான். சரிங்களா? அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இப்ப என்னன்னு சொன்னா அவர் சொல்றார், தான் வந்து பொதுவா சொல்றேன், சொல்றேன், தான் இங்கிலீஷ் லோ படிச்சனான், தான் வந்து இங்கிலீஷ் சட்டம் தெரிஞ்சான்னு சொன்ன, நான் சட்டத்திறனையா படிச்சு முடிச்சிட்டேன். ஆனா இங்கிலீஷ் லோவுக்கும் நோர்வே லோவுக்கும் சுவிஸ் லோவுக்கும் அமெரிக்கன் லோவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில ஒவ்வொரு சட்டங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. மற்றது ஒன்று சொல்றேன் என்னன்னு சொன்னால், அவர் சொல்றார் இதுல
என்ன இப்படிதான் தான் வந்து கேஸ் ஒர்க்கர்ன்னு சொல்லி நானும் நோர்வேல கேஸ் ஒர்க்கரை 1 இயர் படிச்சு கேஸ் குவாலிஃபைடு வித் கேஸ் ஒர்க்கர். சரி, ஆனால் அவற்ற கேஸ் ஒர்க்கிங் வந்து என்ன தெரியுமா, அம்புலி மாமா கதை எழுதி அசைலம் அடிக்கிற அப்பற்ற அலுவலகத்துல இவர் தமிழ்ல அம்புலி மாமா கதை எழுதி அசைலம் வாக்குமூலம் கொடுக்கறதா அவற்ற கேஸ் ஒர்க்கர் வேலை செய்யல. தனிப்பட்ட முறையில தாக்குதல் வேண்டாம், நம்ம வந்து அடுத்தது இந்த கேஸ குறித்து நம்ம கொண்டு போவோம். அவரை பற்றி நான் இதுல கதை கொண்ட தேவையில்லை, நான் விஷயத்துக்கு வாரேன். நான் என்ன சொல்லி வாரேன்னு சொன்னா மிக மிக வேகமா விஷயங்களை சொல்றேன். அதாவது சுவிஸ் மத்திய அரசாங்கம் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கிளையும் ஆள் மாறாட்ட மோசடி வழக்கையும் வந்து மிதிஜா ராஜரட்னம் என்ற கூலி துவாரகா பிரபாரனுக்கு எதிராக தாக்கல் செய்திருக்குது. எனக்கு இது ஒரு தெளிவு வரணும். இந்த கடிதத்தை உங்களுக்கு வந்த கடிதத்துல அதாவது மிதிஜா ராஜரத்னம் தான் துவாரகா அப்படிங்கறது வந்து எந்த இடத்துலயும் குறிக்கப்படலையே, நீங்க எப்படி அதை சொல்றீங்க? இதுல துவாரகா, இதுல இன்னொன்னு ஒரே நிமிஷம், இதுல துவாரகாங்கிற பெயரும் கூட எங்கேயும் கிடையாது. முன் பக்கத்துல இருக்கு பாருங்க, முதலாவது பக்கத்துக்கு போங்கோ, முன் பக்கத்துக்கு போங்கோ. சரியோ, against அதாவது வந்து கேஸ் இலக்கத்துக்கு அடுத்ததா பாருங்கோ, இங்க பாருங்கோ, மேஸ் இலக்கத்துக்கு எதிர் அடுத்ததா மிதுஜா ராஜரட்னம், இங்க பாருங்க காட்டுறேன், மிதுஜா ராஜரட்னம். சரியா, மிதுஜா ராஜரட்னம். அவருக்கு சார்ஜ் வந்து ஆர்டிகிள் 260 சுவிஸ் கிரிமினல் லோ கோட் STGB. அதுக்கு மேல வந்து அவருக்கு பாருங்க, சரியா, மேல வந்து பார்ட்டிசிபேஷன் இன் சப்போர்ட் ஆஃப் த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரோட் ஆர்டிகிள் 146 செக்ஷன் 2 செக்ஷனுக்குள்ள வழக்கு போட்டுக்கினான். அதுல வந்து அவன் சொல்றது வந்து கன்சர்னிங் என்று சொல்லி கொண்டு வரினம், கம்ப்ளைண்ட் பண்ணதை கொடுத்தது நடராஜா சேர்வன், கன்சர்னிங் எக்ஸ்க்ளூஷன் as a private plaintiff. சரியா, இதுதான் இந்த முடிவு. அதாவது வந்து ஆர்டிகிள் 115க்கு கீழே நடராஜா சேதுருவனை இந்த வழக்குல பிரைவேட் பிளான்டிஃப கொண்டு வர இல்ல. சரியா, இது அந்த கிரிமினல் ப்ரொசீஜருக்குள்ள 118க்குள்ள வருது. அதன்படி வழக்கு ஏற்றிருக்கினா மிதுஜா ராஜரட்னம் தான் போலி துவாரகா பிரபாரண்டம் சுவிஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஆனால் இல்ல நீங்க மறுபடியும் குழப்பாதீங்க. அதாவது மிதுஜா ராஜரத்னம் தான் அந்த இது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல பங்கெடுத்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க ஒழிய, இந்த முதல் இது அதாவது ஃபர்ஸ்ட் பேரால பார்த்தோம்னா பயங்கரவாதத்துல பங்கெடுத்திருக்கு, அது ஆதரவு தெரிவிக்குங்கிறது அந்த இது. நீங்க சொல்ற 260 STGB அப்படிங்கிறது மோசடி அப்படிங்கிறதையும் 146 STGB அப்படிங்கிறதுலையும் எங்கேயும் பேர் வரல, துவாராங்கிற பேர் வரல. அதுல எங்க வருதுன்னு கேட்டா அதான் சொல்றேன். அது வந்து நீங்க கொடுத்தது, நீங்க அந்த பேரால படிங்க. சுவிஸ்ல வந்து எந்த ரீசனபிள் கிரவுண்ட் இல்லாமல் சுவிஸ் மத்திய அரசாங்கம் ஒரு பொதுமகனுக்கு எதிராயோ ஒரு பொம்பளைக்கு எதிராயோ ஒரு வழக்கொண்ட பதிவு செய்யாது. ஏனென்றால் அவ வந்து நாளைக்கு டேமேஜ் கிளைம் பண்ணலாம், சரியா, அல்லது வழக்கு தூக்கப்படலாம். அதால வந்து சுவிஸ் அரசாங்கத்துக்கு பாரதூரமான சட்ட சிக்கல் ஏற்படலாம். அவர்கள் 100% நம்பத்தகுந்த தடயங்கள் தங்கள்கிட்ட இருக்கிறதால, அதாவது நடராஜா சேதுருவன் கொடுத்த முறைப்பாடு மட்டுமில்ல, சுவிஸ் உளவுத்துறை அப்துல்லாவோட கதைச்சிருக்கும், சுவிஸ் உளவுத்துறை இதுல கண்காணிச்சிருக்கும். மற்றது வந்து சுவிஸ்ல இருக்கிற வேர்ல்ட் தமிழ் மூவ்மெண்ட் அமைப்பு தான் இது ஒளிபரப்பு செய்தது. சுவிஸ்ல இருந்துதான் அது முதல் தமிழ் ஒளி நெட் என்று சொல்லி இணையதள சேவரோடாக வெளிவந்தது. சுவிஸ்ல அந்த அமைப்பு அப்துல்லா தலைமையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப சுவிஸ் அரசாங்கத்துக்கு இதுல தலையாய பொறுப்பு இருக்கு. ஆகவே சுவிஸ் அரசாங்கம் நடராஜா சேதுருவனுக்கு அப்பால சில தடயங்களை வச்சிருக்குது. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம், நீங்க சொல்றதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப வந்து அதை தாண்டி வந்து இந்த கடிதத்தை பொறுத்த அளவுக்கு நான் பேசுறது என்னன்னு கேட்டா, நீங்க சொல்றதை விட இன்னும் சுவிஸ் அரசாங்கம் இன்னைக்கு வந்து எவ்வளவு இந்த கேஸ்ல வந்து எவ்வளவு ஈடுபாடு காட்டுதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனமே இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்றதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதற்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்கிறாங்க. அது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது வெளிக்கொண்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், அது இருக்கட்டும். ஆனா வந்து நீங்க இந்த துவாரகாங்கிற பெயர் வந்து நீங்க கொடுத்ததுதான் இந்த துவாரகா பெயரை. பட் வந்து
இவர்கள் இந்த வழக்குல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது கண்டிப்பாக இந்த துவாராங்கிற அந்த பெண், அந்த பெயருடைய பெண்ணையும் உள்ளுக்குள்ள இழுப்பாங்கன்னு தெரியுது. அது வருது, நீங்க சொல்றது அது அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ எனக்கு அடுத்ததை நோக்கி சொல்றேன். நீங்க இதுல மிதுலா ராஜரத்னம் பிரபாகரனின் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பு வைத்திருந்தது ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறத .1.1 அப்படிங்கறதுல நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படி அதை சொல்றீங்க? பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டாருங்கிறது பிரபாகரன் பயங்கரவாத நடவடிக்கைகள்னா எப்படி நீங்களே பிரபாகரன் பண்ணது பயங்கரவாத நடவடிக்கைன்னு சொல்றீங்களா? இங்க வாங்க, .1 பற்றி நீங்க கதைக்கிறீங்க, சரியா? .1ல அவர்கள் திஸ் ரிப்போர்ட்டட் ஆஃபென்ஸ் என்று சொல்லி போட்டு அவர்கள் தான் எழுதி இருக்கிறான், சரியா? நீங்க அதை வடிவா வாய்ச்சு பாருங்க. அவர்கள் தான் திஸ் ரிப்போர்ட்டட் ஆஃபென்ஸ் என்று சொல்லி போட்டு அவர்கள் தான் எழுதி இருக்கிறான் பயங்கரவாத செயல்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கு என்று சொல்லி. அதுக்கு அடுத்தது அதுல பாயிண்ட்ஸ் ஃபார்முல 1, 1 and 2, 2 என்று சொல்லி அவர்கள் தான் அவ்வளத்தையும் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நான் கொடுத்த தகவல்களையும் அவர்கள்ட்ட இருக்கிற தகவல்களையும் நீங்க கொடுத்த அந்த முறைப்பாட்டுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுலதான் அந்த மாதிரி வருது. அது வரட்டும், சரி. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த கடிதம் குறித்து இது இருக்குது. இந்த கடிதம் குறித்து இப்ப தெளிவாயிருச்சு ஓரளவுக்கு. சுவிஸ் அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர போகுது அப்படின்னு, சரிங்களா? இதுல மாற்று கருத்து இல்ல. இது இது பண்றது. இப்போ நீங்க ஒரு 2-3 கேஸ் கொடுத்திருக்கதா சொல்றீங்க. அதாவது இந்த சேர்மான் மேல 2-3 கேஸ் கொடுத்திருக்கா சொல்றீங்க. அது முறைப்பாடு பண்ணிருக்கீங்க. கேஸ் கொடுக்கல, முறைப்பாடு பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த முறைப்பாடு குறித்தும் கூட நம்மளுக்கு சில இதெல்லாம் அதே போல சுவிஸ் இந்த இதே பார்த்துக்கணுமே. இந்த மிதுலா ராஜரத்னம் பத்திய போலீஸ்ல போய் வேற நீங்க கொடுத்தீங்களோ? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது அரசுக்கு முறைப்பாடு ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இப்ப அண்மை காலமாக நீங்க ஜெனீவா போய் போலீஸ் அதிபரையும் நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க, சரிங்களா? போலீஸ் கமிஷனரா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, அவங்களே சந்திச்சிருக்கீங்க. அதற்கு அந்த ஐடி கார்டு எல்லாமே கொடுத்திருக்கீங்க. இதையும் உங்களோட இதுல காமிக்கிறோம் நம்ம. இது குறித்து என்ன சொன்னாங்க போலீஸ் துறையில? நீங்க யார பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க? சரி, அந்த விஷயத்தை நான் பிரீஃபா சொல்றேன். என்னன்னு சொன்னா, யூஎன்ல நான் ஒரு விஷயமா போனேன். யூஎன்ல இலங்கை சம்பந்தமாக விசாரிக்கிற யூனிட்ல போய் இந்த போலி துவாரகா பிரபாகரன் சம்பந்தமா கலந்துரையாடினாங்க. என்னன்னு சொன்னா, உண்மையான பிரபாகரனுடைய குடும்பம், பிரபாகரனுடைய மனைவி மதிவதனி, அவருடைய 3 பிள்ளைகளும் யுத்த காலத்துல இறந்துட்டு, அந்த கொலைகளை பற்றி யூஎன் இலங்கையில கொல்லப்பட்ட 1,80,000 மக்களோட கொலையை பற்றி ஒரு இரகசிய விசாரணையை செய்து கொண்டிருக்குது. அந்த இரகசிய விசாரணையில பிரபாகரன் கொலை, பிரபாகரன் மனைவியின் கொலை, பிரபாகரன் பிள்ளைகள கொலையும் இன்க்ளூட் ஆகுது, சேர்க்கப்படுது. அந்த கொலைகள் எல்லாத்தையும் பொய்யாக்குறதுக்கும், அப்படியான கொலைகள் நடைபெற இல்லை என்று சொல்றதுக்கும், யூஎன் விசாரணையை பொய்யென்று மக்கள் மத்தியில ஒரு யூஎன் மீது நம்பிக்கை இனத்தை உருவாக்குறதுக்குமாகத்தான் போலி துவாரகா, போலி பிரபாகரன், போலி மதனி என்ற பொம்மை பித்தலாட்டங்களை இந்த களவெடுக்கிற பேராசிரியர் கலாநிதி மேர் செய்யறான். அப்ப என்னன்னு சொன்னா, நான் அதுக்கு யூஎனுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்கள்கிட்ட உறுப்பு நாடுகள் ஊடாக இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி அதை யூஎன் ஏற்றுக்கொண்டிருக்கு. கட்டாயம் அவர்கள் அதை ஒரு நோட் பண்ணி உரிய உறுப்பு நாடுகளுக்கு அறிவிப்பினால், உரிய உறுப்பு நாடுகளின் சட்டத்துறை ஊடாக ஆஸ்திரேலியாலையும் பிரிட்டன்லையும் டென்மார்க்லையும் நிச்சயமாக இவர்கள் மீது சில சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றது உறுதி. அது நீங்க யூஎன்ல கொடுத்த அந்த இது பிரகாரமா? முறைப்பாடு பிரகாரம். ஏனென்று சொன்னால், யூஎன் விசாரணையையும் யூஎன் செயற்பாடுகளையும் யூஎன் நிர்வாகத்தையும் குழப்புறதுக்காகத்தான் இந்த போலியான வதந்திகளை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இப்ப யூஎன்ல யார போய் பார்த்தீங்க, என்னங்கிறது அந்த இது சொல்ல முடிந்தால் சொல்லுங்க. யூஎன்ல இலங்கையில நடந்த கொலைகள் சம்பந்தமாக ஒரு பேனல் ஒன்று நியமிச்சு பல கோடி பணம் அதுக்கு ஒதுக்கி இரகசிய விசாரணை நடந்துருக்கு. யூஎன்ல நடந்துருக்கு. அந்த விசாரணை குழுவின் தலைவரையும் அந்த விசாரணை குழுவின்
அதிகாரிகளையும் உண்ட நான் சந்திச்சேன். அதுல உயிருள்ள சாட்சிகளும் இருக்கு. நான் கதைச்ச விஷயங்களை பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் இருக்கிறோம். 7 பேர் இருக்கிறோம். நான் கதை கேட்க 7 பேரும் Okay. கேட்டுக்கொண்டிருந்தவர். ஆனால் அதான் ஓஜிஎல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதைய. எஸ் அந்த டீம் அவர்களும் ஒத்துக்கொண்டவர் தங்களுடைய செயற்பாட்டை குழப்புறதுக்காகத்தான் ரூமர்ஸை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்ப அதன் ஊடாக நான் கேட்டுக்கிறேன், ஆஸ்திரேலியால இருக்கிற இன்பத்தமிழ் வானொலிக்கு எதிராகவும் பிரிட்டன்ல இருக்கிற களவெடுக்கிற பேராசிரியர் கலாநிதி என்று இப்ப களவெடுக்கிற கலாநிதிக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டென்மார்க்ல இருக்கிறேன் என்று சொன்னால் யுஎன் செய்யொன்றிருக்கிற விசாரணையை குழப்புறதுக்காகத்தான் இவர்கள் இப்படி சமூகத்துக்குள்ள போலி தகவலை பரப்பி கொண்டிருக்கிறோம்ன்றதான் என்னுடைய ஆர்குமெண்ட். அது முடிய ஜூரிச், அதாவது சுவிஸ்ல ஜூரிச் என்ற மாநிலத்துக்கு போய் போலீஸ் மா அதிபரை சந்திச்சு, போலீஸ் ஊடக பிரிவை சந்திச்சு, அவர்களுடைய உத்தரவுப்படி இந்த போலி துவாரகா பிரபாகரன் வாழ்ற கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு போய் அங்க சந்திச்சு, அங்கேயும் அவருக்கு எதிராக ஒரு வழக்க பதிவு செய்திருக்கிறேன். நான் ஒரு நோர்வே பிறகு நோர்வேல இருந்து ஒரு புலனாய்வு செய்தியாளனை சுவிஸுக்கு போய் சுவிஸ்ல இருக்கிற அவங்க கிராமத்தில் இருக்கிற போலீஸுக்கு போய் அவருக்கு எதிராக நான் வழக்க பதிவு செய்திருக்கிறேன். அது இதுக்கு மத்திய அரசுக்கு அப்பால இருக்கிற இன்னொரு வழக்கு. சரியா, இன்னொரு வழக்கு. ஏனென்று சொன்னா சுவிஸின் சட்டம் வேறு, பிரித்தானியாண்ட இங்கிலீஷ் லோ வேறு. அந்தந்த நாடுகளுக்கு தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். தனித்தனி. அது மிகவும் என்னன்னு சொல்றாரு கம்ப்ளிகேட்டடான சிஸ்டம். ஒவ்வொரு நாட்டிலையும் நீதி நிர்வாகம் சட்டங்கள்ன்றது மிகவும் மிகவும் ஒரு இடியப்பச்சிக்கல் மாதிரி வித்தியாசப்பட்டது. அந்தந்த நாட்டுக்கு அது வித்தியாசப்படும். எல்லாம் தெரிஞ்ச பண்டிதர் மாதிரி கதைக்கிறது போலி கதைகள், வதந்திகள். இப்ப நான் அப்படி சொல்ல முடியாது. அவர் களவெடுக்கிற கலாநிதி அப்படி சொல்றாருன்னு சொன்னா நான் அதை சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஆகவே அது அங்க நாங்க வழக்கு போடுறோம். 3 வழக்கு அங்க இருக்கு போலி துவாரகாக்கு எதிராக. ஒன்று மத்திய அரசாங்கத்துல பயங்கரவாத தடைச்சட்டத்துகளை வழக்கு இருக்கு. 2வது மாநில அரசாங்கத்துல ஆள்மாறாட்ட மோசடி வழக்கு இருக்கு. 3வது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை விசாரணை குழுவில அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி 3வது முறைப்பாடும் இருக்கு. அப்போ ஆல்ரெடி 3 ஒன்கோயிங். 3 கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு அந்த போலீஸ் இதுல சொன்னாங்களா? உங்களுக்கு சுவிஸ் போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு மப்பால 3 கேஸ் மிதுஜா ராஜரட்னத்துக்கு மட்டும் இல்ல, களவெடுக்கிற பேராசிரியர் கலாநிதிக்கு எதிராக லண்டன்ல இருக்கிற களவெடுக்கிற கலாநிதிக்கு எதிராக தாக்குதல் வேண்டாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டென்மார்க்கில் இருக்கிற மதிவதனியின் உறவினர் அருணாண்டவுக்கு எதிராகவும், ஆஸ்திரேலியால இருக்கிற இன்பத்தமிழ் வானொலி என்ற ஒரு வானொலிக்கு எதிராகவும் இந்த 3 அதாவது 3 பக்கத்துல முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் அப்ப தற்போது மத்திய அரசாங்கம் நான் கொடுத்த முறைப்பாட்டுல நம்பத்தகுந்த உண்மைகள் இருக்கிறதாக ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா அவர் ஒரு சின்ன ஒரு இமெயிலேயே நாங்கள் உங்கள்கிட்ட முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள அது குறித்து நம்ம கழிச்சிட்டோமே. அதுக்குதான் தெளிவா அவங்ககிட்ட கிரிமினல் வழக்குனே போட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நாங்கள் எங்கென்ற நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். என்னன்னு சொன்னா இதுதான் போலி துவாரகா. இந்த போலி துவாரகான்றது மிதுஜா ராஜரட்னம் தான். இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். 2010 மிதுஜா ராஜரட்னம் மலேசியால இருக்க நான் ஒரு புலனாய்வு செய்தியாளனை 3-வே லைன்ல ஸ்கைப்ல ஆரிய குணராஜா செல்வாவோடையும் ஜீவரட்னம் ஜீவகுமாரோடையும் நந்தகோபனோடையும் கதைச்சு கொண்டிருக்க சேரமான் என்ற இந்த களவெடுக்கிற கலாநிதி 3-வே லைன்ல அவையோட இருந்து கருப்புன்ற ஒரு பத்திரிகையில எழுதி கொண்டிருந்தவர். சரியா, அப்ப 2010 மலேசியால இருக்கிற இலங்கை உளவுத்துறை சேஃப் ஹவுஸ்ல இருந்த நந்தகோபனோடையும் சிரஞ்சீவி மாஸ்டரோடையும் சேர்ந்து வேலை செய்யறாரு. 2010 இருந்து வேலை செய்யறாரு. அவர் 2 வரைக்கும் வேலை கொண்டிருக்கிறார். மலேசியால இருக்கிற இலங்கை உளவுத்துறை சேஃப் ஹவுஸ்ல இருந்து வர உத்தரவைத்தான் இந்த கலாநிதி என்று சொல்ற களவெடுக்கிற கலாநிதி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் தன்னை ஒரு தமிழ் மக்களிட உணர்வாளனை காட்டிக்கொண்டு அவர் அதையே ஒத்துக்கொண்டுகிறார். 2019 தான் மலேசியால இருக்கிற நந்தகோபன் உத்தரவுப்படிதான் தமிழ் மக்களுக்கு காட்டி கொடுத்து துரோகத்தை செய்தேன் என்று சொல்லி பகிரங்க அறிக்கையும் விட்டிருக்கிறார். அப்ப அதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா திருப்பியும் அதே கூட்டத்தோட சேர்ந்து இந்த மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்.
சரியா? இதுக்கு முன்னாடி இல்ல இந்த யூஎன் சுவிஸ் ஜூரிக் இதை பத்தி நம்ம முதல்ல அதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ இன்பத்தமிழ் ஒளி அப்படிங்கிற அந்த இதுலயே வந்து பிரான்சை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழர் மனித உரிமை செயல்பாட்டாளர் கிருபன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து அந்த துவாரகாங்கிற பெண்ணுக்கு, அதாவது இப்ப தோன்றிட்டு கொண்டிருக்கிற துவாரகாங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து யூஎன் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஒரு இது நடக்குது அப்படின்னாரு. இதை குறித்து ஏதாச்சும் நீங்க வந்து அங்க ஏதாச்சும் பேசுனீங்களா? யூஎன் போயிருந்தீங்கல்ல, நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா? அதுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கா? இந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி கதைச்சேன்னா, யூஎன் எனக்கு சொன்னது வந்து தாங்கள் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதும் இல்லை, தாங்கள் பாதுகாப்பு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், போலி துவாரகாக்கு தாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், துவாரகா பிரபாகரன் உண்மையான துவாரகா பிரபாகரன் இறந்து விட்டார், பிரபாகரன் இறந்து விட்டார், பிரபாகரன் மனைவி மதிவதனி இறந்து விட்டா, பிரபாகரன் கடைசி மகன் பாலச்சந்திரன் இறந்து விட்டார், பிரபாகரன் மூத்த மகன் இறந்து விட்டார். ஆகவே இப்ப சொல்லப்படுற எல்லாம் பொய் கதை, போலி கதை. இந்த இந்த களவெடுக்கிற கலாநிதி சொல்றது முழுக்க சுத்த பொய் என்று சொல்லி யூஎன் அதிகாரிகள் சொன்னவை. அதுக்கு பல யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், தாங்கள் யாருக்கும் யூஎன் பாதுகாப்பு கொடுக்காது, தங்கள்ட்ட யாரும் பாதுகாப்பு கேட்டு வரவில்லை என்று சொல்லி சொன்னவர். ஆகவே அதாவது கிருபன் ஒரு நிமிஷம் அதாவது கிருபாகரன் பிரான்ஸ்ல 2 பேர் இருக்காங்க மனித உரிமை செயல்பாட்டாளர். THRC நடத்துற கிருபாகரன் அவரும் வந்து அதுக்கு ஆதரவா இருக்காரு. ஆனால் இப்ப வந்து அவர் அமைதி கேட்கிறாரு. அவரே ஒரு இது அண்மையில ஒரு எங்களுக்கும் கூட ஒரு PDFல ஒரு இது வந்தது, அவரே வந்து மறுப்பு தெரிவிச்சு கூட விட்டுருக்காரு அந்த அறிக்கையை. இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். சோ அந்த கிருபாகரன் நம்ம பேசல. இப்ப வந்து வழுக்க தலையா இருக்கக்கூடிய இப்ப அந்த யூஎன்ல இப்ப அண்மை காலமாக லண்டன்ல இருந்து ஜெனீவா வரைக்கும் சைக்கிள் ஊர்தி பயணம் வந்து அந்த இது யூஎன்ல வந்து இந்த கேஸ் இலங்கைக்கான இனப்படுகொலைன்னு சொல்ற கேஸுக்காக ரொம்ப பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆண்டுதோறும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிருபன் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து யூஎன் பாதுகாப்பு கேட்டிருக்கோம், துவாரகாக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா யூஎன் வந்து யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்காதுன்னு சொல்றீங்க. இது அவர் வந்து மனித உரிமை சார்ந்து ஐநாக்கெல்லாம் போய் பேசியிருக்காருன்னு சொல்றாரு அவரு. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு புலனாய்வு செய்தியாளனா நீங்க வந்து கேட்டதுக்கு இவங்க பதில் சொன்னாங்களா? நீங்க இதை குறித்து யார்கிட்ட பேசுனீங்க? அந்த OGL அப்படிங்கிற அந்த குழுகிட்ட பேசுனீங்களா? நிபுணர் குழுகிட்ட பேசுனீங்களா இல்ல வேற யாராச்சும் பேசுனீங்களா? நான் நிபுணர் குழுவிட்டான் கதைச்சேன். அவர் வந்து நான் சந்திக்கிற அளவு உயர் பதவியில் இருக்கிறவர்களை சந்திச்சிருக்க மாட்டார். எனக்கு அவர்களோட சந்திக்க சில வழிமுறைகள் ஏற்பாடுகள் இருக்குது. அதுக்கும் அப்பால நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னால், இது எல்லாமே சுத்த பொய் என்று சொல்லி யூஎன்ஏ மறுத்து இருக்குது. விருப்பம்டா நீங்க யூஎனுக்கு மெயில் ஓட்டும் கேட்கலாம். இப்படியான ஒரு ஒழுங்கமைப்பு செட்டப் ஒன்றுமே யூஎன்ல இல்ல. சரியா? மற்றது வந்து அந்த சந்திப்புல வந்து நாங்க மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி கதைச்சினாங்க. அது வழியால சொல்லலாம் என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த மாதம் ஒரு நேட்டோன்ற உளவுத்துறை பணிப்பாளர் ஒரு ஆள் என்ன சந்திப்பார் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில. அதுக்கப்புறம் இந்த மாதத்தின் இறுதிக்கால பகுதியில நேட்டோ நாடொன்றின் பிரைம் மினிஸ்டர் என்ன சந்திப்பார். அப்ப அவையில் எனக்கு சொன்னவே அந்த பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் அந்த உளவுத்துறை அதிபர்கிட்டையும் என்ன விஷயத்த கொண்டு வாங்கோ, அவர்களூடாக சில நகர்வுகளை செய்தால் தாங்கள் சில வேலைகளை செய்யலாம்னு சொல்லி அதோட எல்லாம் நாங்க இதுல கதைக்க இயலாது. அப்ப நான் என்னத்துக்கு இதை சொல்ல வாரேன்னு சொன்னால், இப்ப நான் வேலை செய்யற சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன். இல்ல நான் அதெல்லாம் கேட்கல, நீங்க சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த கிருபாங்கிறவரு இப்ப போய் அவர் வந்து எப்படி உறுதியா சொல்றாரு? அவர் வந்து இந்த மாதிரி வந்து நான் கேட்டிருக்கேன், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. இவர் வந்து மனித உரிமை செயல்பாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றது பொய்யா? இல்ல, அவர் சொல்றது சுத்த பொய், புலையான தகவல். அதை யூஎன்ஏ சொல்லி இருக்க வெளியால சொல்லி இது சுத்த பொய் என்று சொல்லி, அப்படியான தகவல் எதுவும் இல்லை என்று சொல்லி, அப்படியான நடைமுறையும் இல்லை. யூஎன் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கவும் மாட்டுது. துவாரகா பிரபாகரன்டவ உயிரோட இல்லை என்று சொல்லி யூஎன்ஏ சொல்லி இருக்குது. சரியா? பிரபாகரன் உயிரோட இல்ல, பிரபாகரன் மதிவதனி உயிரோட இல்ல, துவாரகா பிரபாகரன் உயிரோட இல்ல, பாலச்சந்திரன் உயிரோட இல்ல, சார்ல்ஸ் ஆண்டனி உயிரோட இல்ல, யாருமே உயிரோட இல்லை என்று யூஎன் சொல்லி இருக்குது. அப்ப யூஎன் எல்லாத்தையுமே திருப்பி யூஎன் உறுதிப்படுத்தி இருக்கு, யாருமே உயிரோட இல்லை. இவர்கள் உயிரோட இல்லை என்றதைத்தான் யூஎன் விசாரிச்சு கொண்டும் இருக்குது. அதுக்குரிய வதந்திகளைத்தான் இப்படியானவர்கள் வந்து பரப்பி கொண்டிருக்கிறோம். ஆக வந்து
நான் மற்றது வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த இன்பத்தமிழ் வானொலி நேற்று ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுல ஒத்துக்கொண்டுட்டது இது போலி துவாரகா நெரட்டிவ். அதாவது வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்குண்டு காட்டி தாங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வழிகட்டினாங்கள். ஆனா அதுல நாங்க தூத்து போனோம்னு சொல்லி இன்பத்தமிழ் வானொலியில இருக்கிற பிரபாகரன் என்ற அறிவிப்பாளர் பிரபாகரன் ஒரு மக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கூட கேட்டிருக்கிறார் நேற்று. தான் வந்து துவாரகா பிரபாகரன் மன்னிக்கும் கேளுங்க. அது நான் கேட்கல, அது நான் கேட்டுறேன். கேக்குறேன் ஒரு செகண்ட் பாருங்க. இன்பத்தமிழ் வானொலி அறிவிப்பாளர் பிரபாகரன் வந்து இது நெரட்டிவ், அதாவது இல்லாத ஒரு பொம்பளைய இருக்கிறதா காட்டி நாங்கள் மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு கொள்கைக்கு கீழே கொண்டு வர வழிகட்டினாங்கள். ஆனா நாங்க அதுல தோற்றுட்டோம் என்று சொல்லி தமிழ் மக்கள்கிட்டையும் 13 கோடி தமிழர்கிட்டையும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறார். அவர் வந்து ஆகவே வந்து இது நேற்று நடந்த புரோகிராம். அதற்கு அப்பால வந்து கிருபாகரன் என்று சொல்லி தமிழர் மனித உரிமை மையத்தின் தலைவர் கிருபாகரன் வந்து பகிரங்கமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது துவாரகா பிரபாகரன் இல்ல, இது போலி துவாரகா பிரபாகரன் சொல்லிப்பட்டு அவரும் இருக்கிறார். அப்ப இவர்கள் 2 பேரையும் நான் மதிக்கிறேன் என்னன்னு சொன்னா அவர்களை ஒத்துக்கொண்டுட்டோம். ஆனால் இப்போ ஒரு ஆள் வந்து தங்கச்சி தேசிய புதல்வி என்று சொல்லி ஒட்டுமொத்த உடம்பிலையும் இருக்கிற தண்ணி வந்து வாயால அசட வலியத்தக்கத வலிஞ்சு போட்டு இப்ப அவருக்கு மறக்கிறதுக்கு வழி தெரியாம திக்குமுக்காடுறார். அவர் வந்து தங்கச்சி என்று கதை கேட்க அவற்ற வாயால வீணி வடியுது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல சொல்லுவாங்க, அரபு காட்டு அழுகின பூசணிக்கா கொண்டு வந்து தண்ணி ஒரு பெரிய கல்விமானாகவும் தனக்குத்தான் இங்கிலீஷ் தெரியும் என்று சொல்லியும் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் தான் படித்தவர் என்று சொல்லியும் மற்றவனை வந்து தனக்குத்தானே ஒரு பட்டம் சூட்டி கொண்டிருக்கிறார். அவர் அப்படியான ஒரு உண்மையை சொல்றேன். அவர் வந்து எந்த ஒரு கல்வி தகவமே இல்ல. கடையில கலாநிதி பட்டம் வாங்கினவர் இப்ப தமிழ் மக்களுக்கு அரசியல் படிப்பிக் கொடுக்கிறார். அவர் சொல்றார் அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால் தான் வந்து அரசு அறிவியல்ல கலாநிதி பட்டம் பெற்றதாம். ஆனா தனக்கு வந்து அரசியல் வேலை திட்டங்களுக்கு ஆலோசனை தாரது வந்து தலைவற்ற மகள் துவாரகா பிரபாகரனாம். அவ என்ன படிச்ச வேண்டா முறிஞ்சு எலும்பு பொறுத்துறவாம். அப்ப இவர் இல்ல அதுவும் ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பேசும்பொழுதே வந்து இப்ப மருத்துவர் துவாரகான்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. மருத்துவர்னு யாரு சொல்லணுமோனா நம்ம ஜென்ரலா போய் கல்லூரியில படித்து மருத்துவ படிப்பு படித்து அவர்கள் வர்றவங்களுக்கு தான் அந்த டாக்டர்னு முன்னாடி பட்ட பெயர் போட்டுக்குவாங்க. ஆனா அந்த பெண் வந்து இந்த இன்பத்தமிழ் வானொலியில ஒரு இது கதைக்கும் பொழுது ரொம்ப இதா சொல்லுது, நான் வந்து அங்க ஈழத்துல இருக்கும் பொழுது நான் மருத்துவம் பண்ணேன் அப்படிங்கிறது. மருத்துவம் பண்ணவங்க எல்லாமே வந்து இப்போ நர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் மருத்துவம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே டாக்டர்னு போடக்கூடாது. இந்த பொண்ணு எங்க படித்ததுன்னு கேட்டோம்னா அதற்கு ஒரு சரியான விளக்கம் சொல்லல. இப்ப வந்து இந்த துவாரகாங்கிற தோண்டிட்டு வர்ற பெண் வந்து தெளிவா அதுக்கு சொல்ல மாட்டேங்குது. அப்படி இப்ப தெளிவா இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. இப்போ நாங்க வந்து இப்போ யூத் தமிழ் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் வந்து நாங்க டாக்குமெண்ட் ஆவணங்கள் இல்லாம நாங்க பேசுறது இல்லை. நாங்க அந்த பொண்ணுகிட்டயே நாங்க வந்து பேட்டி எடுக்க ரெடியா இருக்கணும் வந்து பகிரங்கமாக நாங்க சொல்லியாச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதற்குரிய பதில் அங்கிருந்து வரல. அது போல இந்த டாக்டர்னு சொல்லுச்சுன்னா அந்த டாக்டருக்குரிய ஆவணங்களை கொடுக்க வேணும் அப்படிங்கறதான். அது போல நீங்க சொல்ற இந்த கலாநிதிங்கிற சொல்ற இந்த சேரமான் அப்படின்னு அவர் படிச்சிருந்தாருன்னா அது வந்து அவர் கொடுக்கட்டும், அது வந்து பாத்துக்கலாம். இப்ப அதை பத்தி நம்ம கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறேன். இப்ப என்னன்னு கேட்டா ஒரு செய்தி, இப்போ நீங்க வந்து அவர் மேல ஒரு 3 முறைப்பாடு கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறது வந்து செய்திகள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு கூட உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு. அவர் வந்து இதுவரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லை, யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல வந்து இருக்குது, நீங்க கொடுத்த முறைப்பாடு இருக்கு, அங்க வந்து ரிப்ளை இருக்கு, அவங்ககிட்ட இருந்து வந்த ரிப்ளை இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப அவரு ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு? இது வரைக்கும் நீங்க கொடுத்த ரிப்ளைக்கு உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு ஒழிய அவருக்கு இன்னும் கூப்பிடலையா? அவருக்கு இன்னும் அந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸ்ல இருந்து அவருக்கு இன்னும் கூப்பிட்டு பேசலையா? என்னது, ஏன் என்னாச்சு? இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து அந்த இதுல நீங்க கொடுத்ததுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. இப்ப அவரு வந்து இல்லைங்கிறாரு, இது வந்து என்னை கூப்பிடவும் இல்லை, இவரு பொய்யா சொல்றாருங்கிறாரு. அவர் உங்க மேல வழக்கு போடுவேன், வந்தால் உங்க மேல வழக்கு போடுவாங்கிறாரு. இப்ப நீங்க முதல்ல கொடுத்த முறைப்பாடுக்கு எந்த நிலைமையில இருக்கு அது சொல்லுங்க. என்னன்னு சொன்னா பிரித்தானிய உளவுத்துறை MI6க்கும் அதன் எவிடன்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். பிரித்தானிய கமிஷனர் ஆஃப் போலீஸ், பிரித்தானிய போலீஸ் மா அதிபருக்கும் வந்து நான் முறைப்பாடு வந்து
களவெடுக்கிற கலாநிதி சம்பந்தமாக செய்திருக்கிறார். அவர்கள் அதுல இருக்கிற சார்ஜென்ட் ஒரு ஆள் உங்களோட முறைப்பாடெல்லாம் கிடைச்சது, நான் உரிய இடத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் உங்களோட நேரடியா இரகசியமா கதைப்பினம் என்று சொல்லி போட்ட பதிலையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். வெயிட், அவர் சொல்றார் பிரித்தானிய அரசு போலீசாருக்கு கொடுத்த எல்லாம் குப்பை தொட்டிக்க போய் கிடக்கும் என்று சொல்லி. அது அவற்றை அறிவு அப்படி, சரியா? அவற்றை அறிவு அப்படி. நான் 120 நாட்டுக்கு போயிருக்கிறேன், 5000 மாநாடுகள்ல கலந்து கொண்டிருக்கிறேன், 50,000க்கு மேற்பட்ட சிட்டிகளை இதுவரையில பார்த்திருப்பேன். ஆனால் நான் எந்த ஒரு யாரையும் என்ன குறைச்சு மதிப்பு இட போட மாட்டேன். எல்லா நாடும் தன் சுய பாதுகாப்புல மிகவும் நிதானமாயும் தெளிவாயும் இருக்கு. மற்ற உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவர் தான் அரசு அறிவியல் துறையில கலாநிதி கலாநிதி என்றார். ஐயா, குர்திஸ்காரன் பிரச்சனை வேற, இலங்கை தமிழர் ஈழத்தமிழற்ற பிரச்சனை வேற. குர்திஸ்காரன் பிரச்சனை குஞ்சாமணிய உள்ளுக கழுவுறதா வெளியே கழுவுறதான்ற பிரச்சனை. ஈழத்தமிழற்ற பிரச்சனை தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமை பிரச்சனை. கதையை கேளுங்க, நான் கதைக்கதை கேளுங்க. மற்றது தமிழர் குர்திஸ்காரனை பற்றியும் ரஷ்யக்காரனையும் பற்றி கதைச்சா அது செய்தி இல்ல. குர்திஸ்காரன் தமிழரை பற்றி கதைச்சாதான் செய்தி. கண்டிப்பா சரியா? குர்திஸ்காரன் மற்ற இவர் சொல்றார் தான் பாலா அன்னைக்கு 21 வருஷம் தட்டெழுத்தாளராக இருந்தாண்டு. அண்ணன் அக்கினி சுப்பிரமணியம் பாலா அண்ணை ஏறி ஆடின மேடையெல்லாம் நான் ஆடினான். பாலா அண்ணை எங்க எடிட்டோரியல இருந்தாரோ அதே எடிட்டோரியல்ல நான் வேலை செய்தனான். பாலா அண்ணை எந்த 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 நாட்டோட வேலை செய்தாரோ அதே நாட்டோட வேலை செய்தனான். பாலா அண்ணன் வேலை செய்த அதே மேசையில இருந்து வேலை செய்தனான். பாலா அண்ணன் கலந்து கொண்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் கலந்து கொண்டான். உதயன் ஆசிரியர் வித்யாதரனுக்கு முன்னால பாலாண்ண கூப்பிட்டு டேய் இளம் புலி இங்க வான்னு சொல்லி இந்த டைய கூட பாலாண்ண தான் கட்டி விட்டுவார் முதல் எனக்கு. சரியா? இல்ல நீங்க தமிழ் ஈழத்துக்கும் போயிருக்கீங்க. நாங்க பாலாண்ணுக்கு தட்டெழுத்து வேலை பார்க்கல. நாங்க பாலாண்ண வளர்ந்த அரசியல் பாசறையில வளர்ந்த நாங்கள். சரியா? இவர் பாலாண்ட வீட்டை தும்பு தடி வச்சு குப்பை அள்ளினவர். சரியா? மற்றது இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அதுக்கு அந்த கும்புத்தடி வச்சு இது பண்ணதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? நீங்க பாட்டுக்கு சும்மா ஏதோ பேசக்கூடாது. வீட்ட வாராக்கள் குடிச்ச தீ தண்ணி கப்ப கொண்ட கலவுறதான் இவற்ற வேலை. மற்ற பாலாண்ண புரியா இருக்க ஏதாலும் தமிழ்ல அந்த செய்திகளை தட்டெழுத்து செய்தர வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தட்டெழுத்து வேலை என்றது மரத்துகளை இருந்து செய்யற வேலை. அவர் கிளம்பி சொல்றார் தான் தத்துவ ஆசிரியர். ஐயா, இதுக்கு மேல நான் என்ன கதை இருக்கு? நாங்கள் எங்கண்ட மனதுக்குள்ள பெரிய மாவீரர் கல்லறையே இருக்கு. நாங்க கதைக்கிறது இல்ல. சரியா? நாங்க செயல். ஆனா ஒன்றை சொல்றேன், சேரமானண்ட சரியா? உங்களுக்கு இந்த ஊடகத்துல நான் தெளிவா சொல்றேன். சரியா? சேரமா நாங்க இன்டர்நெட் இல்ல. நாங்க இந்த விஷயங்கள்ல பெரிய 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 என்ன பாட்டன் பூட்டன் லெவல்ல வேலை செய்த ஆக்கள். சேரமானுக்கு சித்திரபுத்திரனர் எழுத முதல் சரியா சிலர் எழுதுவாங்க. அத அவர் ஞாபகத்துல வச்சிருக்கட்டும். சரி, நான் என்ன அவரை சொல்றார் பிரித்தானியால இருந்து நடராஜா சேதுருவன் இலங்கை உளவுத்துறைக்கு ஒரு ஆளை கடத்தினேராமண்டு. அண்ணன் அக்னி சுப்பிரமணியன் நான் 120 நாட்டுக்கு போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 70 நாட்டு உளவுத்துறையோட ஒரு உளவுத்துறை செய்தியாளனா வேலை செய்யறேன். நீங்க சொன்னதானே அந்த செய்தி நம்ம ஊடகத்துல நீங்க சொன்னதானே? அவர் அரிய குணராஜா, அதாவது டிஎன்என் இல்ல 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 அவர் சொல் பிள்ளையத்தான் மாறி அவர் சொல் பிள்ளைக்கு பிள்ளையான விளக்கம் சொல்றார். என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் இலங்கை உளவுத்துறை சொன்ன வேலையை நான் செய்யல. இலங்கை உளவுத்துறைக்கு ஒரு வேலையை செய்கிறோம். பிரித்தானியால இருந்து ஒரு ஆளை கடத்தி கொண்டு போய் நாங்கள் இலங்கைக்குள்ள டம்ப் பண்றோம் என்று சொன்னா, அது இலங்கை உளவுத்துறைக்கு சாதகமா எங்களுக்கு சாதகமா அந்த ஆபரேஷன் யோசிக்கணும். இப்ப நாங்க பிரித்தானியா உளவுத்துறைக்கு ஒரு வேலை செய்யறோம்னு சொன்னா, பிரித்தானியா உளவுத்துறைக்கு ஒரு விளையாட்டு ஒன்று காட்டுறோம், வேலை ஒன்றை செய்யறோம்னு சொன்னா, அதன் கருத்து நான் பிரித்தானிய உளவுத்துறைக்கு வேலை செய்யறேன் இல்ல. பிரித்தானிய உளவுத்துறைக்கு நாங்கள் சாதகமா செய்கிறோமா, பிரித்தானிய உளவுத்துறைக்கு பாதகமா பிரித்தானிய உளவுத்துறைக்கு செய்கிறோமான்றதான் வேலை கருத்து. சரியா? இவர் அந்த முட்டையில மயிர் புடுங்குற விளையாட்டு செய்கிறார். என்ன சொல்லில இருக்கிற பிள்ளைகளை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பிள்ளையான விளக்கம் சொல்லி தன்னை நியாயப்படுத்த பாக்குறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த செயல்பாட்டுக்காக அந்த கண்ணன்கிறவர், அரிய குணராஜான்னு சொல்லக்கூடியவர் உங்களை பழி எடுக்கிறதுக்கான உங்களையும் ஏதோ ஒரு வகையில பழி எடுக்க முடியுமான்னு ரொம்ப கவனமா பார்த்து கொண்டிருக்காரு. அவர்
நீங்க போனப்போ அவருதான் வந்து இலங்கை போனப்போ ஈழத்துக்கு போனப்போ அவருடைய இடைஞ்சல் தான் வந்து உங்களை கூட கைது பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். அவ என்னன்னு சொன்னா அந்த கண்ணன், சிரஞ்சீவி மாஸ்டர், நந்தகோவன் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு காட்டி கொடுக்கிற எட்டப்பன் தான் இந்த கலாநிதி சேரமான் என்று சொல்றவர். அவர் வந்து அவர் சொல்றார் என்ன தான் 12 வயசுல இருந்து லண்டன்ல இருக்கிறாம் என்று சொல்லி, தான் லண்டன்ல இருந்தா மட்டும் தகுதி இல்ல தமிழ் மக்களுக்கு அரசியல் சொல்றதுக்கும் தமிழ் மக்கள்கிட்ட வேலை திட்டக்கும். நான் வந்து இலங்கையில நடந்த யுத்தத்துக்கு களமுனைக்கு போனாள். சரியா, உங்களுக்கு சொல்றேன். அனுரத்த ரத்தத்தை தான் இலங்கையில யுத்தத்தை தீவிரமா செய்தவர். அனுரத்த ரத்தவத்தியோட விசேட விமானத்துல 3 முறிப்பு சண்டையில களமுனையில நின்று நாங்க யுத்தம் பார்த்து கவ பண்ணினாள். அதே நேரம் அதே இலங்கை யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட அனைத்து சமாதான பேச்சுவார்த்தைகள்லையும் இந்த கோட்சூட்டாய் போட்டு நாங்கள் வேலை செய்தா கலப்ப யுத்தத்தையும் பார்த்து நாங்க சமாதானத்தையும் பார்த்து நாங்கள் சமாதானத்தில நடந்த அதுல ஒன் த டேபிள் அண்ட் அண்டர் த டேபிள் பாலாண்ணையாக்கள் கதைச்சது ஒன் த டேபிள் மேசைக்கு மேலதான் சமாதானம் பேசினவ. நாங்க வந்து அண்டர் த டேபிள் சமாதான பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டாள். சரியா, நாங்க வந்து எங்கள்கிட்ட புத்தகங்கள் எழுத வலிக்கிட்டா பக்கங்களே காணாது. சரியா, ஆனா நாம கம்மண்டு இருக்கிறோம். இவர் வந்து எங்களுக்கு வகுப்படுக்க வலிக்கிறார். சரியா, நாங்க வந்து சொல்ல வலிக்கிட்டால் உலகமே அதிரும். அவ்வளவு இரகசியங்களை நாங்க மறைச்சு போட்டு நாங்கள் வாய்க்கு சிப்படிச்சு வாழ்றோம். சரியா, என்னத்தை சொல்றான்னு சொன்னால் பிரித்தானிய உளவுத்துறை இவருக்கு எதிராக விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. இவர் நிச்சயமா வந்து இவர் போட்டுக்கிற சட்டையில இருந்து, இவர் போட்டுக்கிற உள்ளுடுப்புல இருந்து, தமிழ்ல சொல்றோம்னு சொன்னா இவர் போட்டுக்கிற கோமணம் கூட எந்த பணத்துல வாங்கினது, எந்த வரி பணத்துல வாங்கினது, என்னட்ட காசு வாங்கி என்னட்ட பிச்சு எடுத்து சாப்பிட்டு தான் இவர் உடம்பு வளர்த்திருக்கிறார். இல்ல அவரு சொல்றாரு, நீங்க பிரிட்டிஷ் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் அல்லது 10 வருஷம் வரைக்கும் உங்க தண்டனை வாங்கி கொடுத்துருவாராமே. நான் அந்த அவருடைய சேலஞ்ச ஓப்பனா ஏற்றுக்கொள்றேன். நான் நேற்று வரவழி கட்டினான் முடியல. எனக்கு இந்த மாசம் நடுப்பகுதியில ஒரு நேற்று உளவுத்துறை பணிப்பாளரோட ஒரு இரகசிய மீட்டிங் இருக்கு, ஆபீஷியல் மீட்டிங். இந்த மாசம் இறுதி பகுதியில நேற்று ஒரு பிரதம மந்திரியோட ஒரு மீட்டிங் இருக்கு. மிக முக்கியமான வேலை இருக்கு. இந்த வேலையில லீவ் எடுக்க முடியாது. அந்த வேலைகளை பார்த்து இந்த மீட்டிங்கோட முடிச்சு அதுக்கிடையில நான் வந்து உக்ரைன் ரொமேனியா ட்ரிப் இருக்கு, இந்த யுத்த காலத்துக்கு போகணும். அதை முடிச்சுட்டு நான் இவற்றை சலஞ்சி ஏற்றுக்கொண்டு இவற்றை வீட்டு கதவு கோலிங் பெல் அடியில வந்து நிக்கிறேன். முடிஞ்ச அவரை வெளியால வேற சொல்லுங்க. அவருக்கு என்ன நேரம் பார்த்தால் சில அவருக்கு மூத்திரம் போவேக்க அவர் பிரிட்டிஷ் போலீஸுக்கு டெலிபோன் அடிக்கட்டும். சரியா, நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே எங்க கிட்ட சொல்லிட்டு போங்க எந்த நாள் போறீங்கன்னு. நாங்க சொல்றோம், ஓப்பனா சொல்றோம். மற்றது வந்து என்னுடைய ஆபரேஷனுக்கு நான் போய் செய்யணும் இல்ல. சரியா, என்னுடைய கண் காட்டினால் ஆபரேஷன் நடக்கும். அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்ல வரோன்னு சொன்னா அந்த எமோஷனல் விஷயங்களை அங்கால வச்சுட்டு விஷயத்த சொல்ல வாரன். போலி துவாரகா பிரபாரன்றவ சுவிஸ்ல தான் இருக்கிறான். போலி துவாரகா பிரபாரன்ற ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி உலகத்துல சொல்லி கொண்டிருக்கிறது இந்த கோமாளி மட்டும்தான், யாருமே இல்ல, வேற யாருமே இல்ல. சரியா, இருக்கிறான்னு சொல்லி இன்பத்தமிழ் வானொலியே மன்னிப்பு கேட்டு ஒதுங்கிட்டது. இந்த போலி துவாரகா இருக்கிறான்னு சொல்லி சொன்ன கிருபாகரன் பண்பை அவர் அறிக்கையை வெளியால விட்டுட்டு ஒதுங்கிட்டார். சரியா, இந்த போலி துவாரகா விவகாரம் இருக்கிறான்னு சொல்லி சொன்னவர்கள் எல்லாரும் இப்ப பதுங்கி ஒழிச்சிட்டான். இப்ப வந்து என்னுடைய தங்கச்சி தேசிய புதல்வி என்று சொல்லி ஒட்டுமொத்த வாயால வீணி வடிச்சாரே. இப்ப வீணி வடிச்சவருக்கு சொல்றதுக்கு சொல்லில்லாமன்ட்டு முக்குளிக்கிறார். இவர் என்ன நெச்சவர் என்று சொன்னா போலியா கொண்டு வச்சு கொண்டு தான் அந்த பொம்பளைய சாட்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மேய்க்கலாம் என்று நெச்சவர். சரியா, அது முடியாது. இவர் 2010ஆம் ஆண்டுல இருந்து, நீங்க ஓப்பனா சொல்றேன், இவர் 2010ஆம் ஆண்டுல இருந்து இலங்கை உளவுத்துறை மாஃபியா குழுவுக்கு வேலை செய்யறார். இவர் ஒரு மாஃபியா உறுப்பினர், இவர் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர். இவர் கலாநிதி பட்டத்தை கடையில வாங்கினவர். நான் ஓப்பனா சொல்றேன், படிச்சு கலாநிதி பட்டம் எடுக்கல, இவர் கடையில வாங்கினவர். இல்ல அந்த 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 செய்தி பற்றி நம்ம அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட் கேட்கலாம், அவர்கிட்ட பேசும்போது டாக்குமெண்ட் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்றேன். தான் பிரித்தானியால சட்டத்தை மீறவே இல்லைன்னு சொல்றார். எனக்கு சுவிஸ் அரசாங்கம் அனுப்பின சட்ட ஆவணத்தை என்னட்ட எழுத்து மூலமான அனுமதி இல்லாமல் என்னுடைய சட்ட ஆவணத்தை எடுத்து அவர் தன் யூடியூப்ல போடுறார். இதுதானே களவு.
இது ஒரு கலாநிதி செய்கிற வேலையா? நடராஜா சேதுருவன், உங்கண்ட சட்ட ஆவணத்தை நான் பாவிக்கலாமா? உங்கண்ட சட்ட ஆவணத்தை நான் இந்த யூடியூப்ல கதைக்கலாமா? இந்த சட்ட ஆவணத்தை இந்த யூடியூப்ல போடலாமான்னு சொல்லி கேட்கறதுதானே ஒரு கலாநிதியின் பண்பு. அது கூட கேட்காமல் நடராஜா சேதுருவனுக்கு சுவிஸ் மத்திய அரசாங்கம் அனுப்பின கடிதத்தை திருட்டுத்தனமே ஒரு ஆள்கிட்ட பெற்று அதை களவெடுத்து அந்த களவை கொண்ட தன்னை யூடியூப்ல போட்டு நான் பிரித்தானியால சட்டத்தையே மீற இல்லையே, நான் சட்டம் படிச்சனானே, நான் சட்டத்துல பாண்டித்தியம் பெற்றனானே, நான் கேஸ் ஒர்க்கரே என்று சொல்றார். அடே நீ களவை செய்து கொண்டே நான் களவெடுக்கல என்று சொல்றியே. நீங்க வந்து இன்பத்தமிழ் வானொலிக்கு அனுப்பிச்சீங்க, அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு. இல்ல என்னன்னு சொன்ன ஒரு கலாநிதி என்ன செய்யணும்? காப்பிரைட்ஸ் இவருக்கு நடராஜா சேதுருவனுக்கு சட்டம் தெரியான்னு சொல்றார். நடராஜா சேதுருவன் சட்டத்தை படிச்சு முடிச்சிட்டு இருக்கிற நான் வெளியால சொல்ல இல்ல. ஆனால் அவர் சட்டம் தெரியான்னு சொல்லிப்பட்டு தான் சட்டம் படிச்சோன்னு சொல்லிப்பட்டு எந்த டாக்குமெண்ட்ஸை களவெடுத்து அவர் யூடியூப்ல போடுறார். இல்ல அதுவும் யூடியூப்ல முழுசா காமிக்கலையே, காப்பிரைட்டுக்கு பயந்தல்ல இப்படி காமிச்சிட்டு போறாரு. காமிச்சாரோ காமிக்கலையோ எண்ணற்ற எழுத்து மூலமான அனுமதி பெறாமல் அவர் வெளியிட்டது குற்றம். பிரித்தானியா சட்டப்படி குற்றம். சரியா? அவர் சொல்றார் அது குற்றம் இல்லை என்றார். இதுல எவன் கலாநிதி? நான் கலாநிதியா அவர் கலாநிதியா? இப்ப இந்த மாதிரி காமிச்ச இதுக்கு வேண்டி அதுக்கு ஒரு முறைப்பாடு பண்ணுவீங்களா நீங்க? இல்ல நான் ஆல்ரெடி பிரித்தானியால லோயர்ஸ் நான் நியமிச்சுட்டேன். லோயர்ஸ்கிட்ட இவர் இந்த 200 சொச்ச படங்களை களவெடுத்தவர். 200 சொச்ச படங்களை களவெடுத்து தன் பேஸ்புக்ல போட்டவெல்லாம் கொடுத்திருக்கிறேன். மற்ற எல்லாமே அனுப்பி கொண்டிருக்கிறோம் லோயர்ஸ்கிட்ட. அவர் சொல்லி இருக்கிறேன் கிட்டத்தட்ட 6 லட்சம் பவுண்ட்ஸ் எனக்கு டெஃபமேஷன் கேஸ் டெஃபமேஷன் மான நஷ்டம் கேட்டு மிக விரைவில் விரகசனைகள் அனுப்பி அவற்ற தாயை பற்றி கதைச்சது தேப்பனை பற்றி கதைச்செல்லாம் இவர் சொல்றார். அதெல்லாம் இதுல இஷ்யூ இல்லை. அது எங்களுக்கு சட்ட ரீதியா கையாள வேண்டிய அறிவு எனக்கு இருக்கு. அதே நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஐரோப்பான்ற சட்ட வரலாற்றிலேயே நான் வந்து டெஃபமேஷன் கேஸ்ல சாதனை படைச்சால் ஸ்வீடன்ல ஐரோப்பிய நீதிமன்றத்துல அதியுச்ச தண்டனை இந்த கேஸ்ல கிடைச்சது. நீங்க அதையும் உங்க யூடியூப்ல போடணும். அதியுச்ச ஸ்வீடன்ல அதியுச்ச தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த கேஸ்ல. இல்ல அதுல ஒரே ஒரு இது நீங்க சொல்லணும். அதாவது நீங்க ஒரு இது அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு. அதாவது ஏசியன் ட்ரிபியூன் ராஜசிங்கம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதை பத்தி என்ன நீங்க குறிப்பு சொல்லிருக்கீங்க? வந்து சேரமான இயக்குற ஜீவரட்னம் ஜீவகுமார் நந்தகோபன் ஆக்கள் எல்லாரையும் இலங்கை என்ற தேசிய உளவுத்துறை இயக்குது. இந்த தேசிய உளவுத்துறை வந்து ஏசியன் ட்ரிபியூன் ஊடாக நடராஜா சேதுருவனுக்கு சேரமான் இன்றைக்கு செய்தது 2009 காலப்பகுதியில செய்தது. நான் அவர்களை வழக்குக்கு கொண்டு வந்து ஸ்வீடன் நீதிமன்றத்துல தண்டிச்சு ஸ்வீடன் வரலாற்றிலேயே அதிகூடிய தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தது அந்த வழக்கு. அது ஸ்வீடன் சட்ட புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. அதிகூடிய உச்ச தண்டனை நடராஜா சேதுருவன்ற வழக்குக்கு தான் ஸ்வீடன் வரலாற்றிலேயே கொடுக்கப்பட்ட என்று சொல்லி அதே குற்றத்தை அதே உளவுத்துறை அதே அரசு ஒட்டுண்ணியா இருந்து இன்றைக்கு சேரமான் செய்து கொண்டிருக்கிறார். US டாலர்ஸ் 20,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் 2 November 2005. Such amount is considered the highest court sentence for defamation in Swedish history. அப்படின்னு போட்டு இருக்கு. நீங்க அதை அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு. அப்போ இந்த இதுல நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வாங்கியிருக்கீங்க நீங்க. அவற்ற பென்ஷன் காசு எனக்கு தான் வாரது. அதே மாதிரி சேரமானுக்கு நிச்சயமா நாங்க வழக்கு போட்டுக்கிறோம். சேரமான நிச்சயமா நீதிமன்றத்துக்கு கொண்டுருவோம். அவர் கவுண்டர் கிளைமும் போடலாம் தாராளமா. அவர் வந்து எங்களோட பிரித்தானிய நீதிமன்றத்துல தன்னை ஒப்புவிக்கலாம் அவர் செய்த குற்றச்செயல. அப்ப சேரமான் என்று சொல்றதில் ஒரு தப்பும் இல்லை. அது அவருடைய சொந்த பேர் இல்லை, அது அவருடைய பாஸ்போர்ட் நேம் இல்ல, அது அவருடைய விலாசம் இல்ல, அது அவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்ல. சரியா? களவெடுக்கிற கலாநிதி என்று சொல்றதிலேயும் ஒரு தப்பும் இல்லை. நான் சட்டத்தை நன்கு படிச்சேன். நான் அதை தற்பெருமையோட சொல்லிக் கொள்றேன். பல வழக்குகள்ல நான் சந்திச்சுக்கிறேன். பல வழக்குகள்ல நான் அரச சாட்சி. அதே நேரம் இந்த டெஃபமேஷன் லோ, காப்பிரைட்ஸ் லோ, DMCA நோட்டீஸ் இது எல்லாத்தையும் நான் ஒரு பார்ட் டைமா செய்து கொண்டும் இருக்கிறேன். ஆன்லைன் லீகல் ஒர்க் செய்து கொண்டு இருக்கிறேன். அது வந்து இவரை போல நான் தண்ட பிரதண்டம் கதைக்கிறேன் இல்ல. சரியா? தண்ட பிரதண்டம் கதைக்கிறேன் இல்ல. ஆகவே வந்து ஒரு தங்கச்சிக்காக இவர் 1000 பொய்களை சொல்றார். இவருக்கு பிரச்சனை பொம்பளை பிரச்சனை. எங்களுக்கு அது இல்ல. எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை. சரியா? நாங்க யாரையும் வலியோணும்ன்ற தேவை இல்லை, வீணி வடிக்கணும்ன்ற தேவை இல்லை.
இவர் கொண்டு வந்த துவாரகா பிரபாகரன் என்று சொல்ற பொம்பளைக்கு தற்போது இருக்கிறது 7வது சட்ட ரீதியான புருஷன். உங்களுக்கு இறுதி மறுதியுமே சொல்றேன், சரியா? இவர் கொண்டு வந்த துவாரகா பிரபாகரன் பொம்பளைக்கு இடப்பக்க கால்ல முழங்காலுக்கு மேல பெண்ணுறுப்புக்கு கீழே மச்சம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், இப்ப அதெல்லாம் வந்து மச்சம் இருக்கு. துவாரகா பிரபாகரன் உண்மையான துவாரகா பிரபாகரனுக்கு மச்சம் இல்ல. நாங்க புலனாய்வு செய்தியாளர், எங்களுக்கு அக்குவர் ஆணுவரையா எல்லாரையும் தெரியும். இவர் கொண்டு வந்த பொம்பளைய பிறந்த மேனியோட பாத்திரான். ஆரிய குணராஜா செல்வா இவர் கொண்டு வந்த பொம்பளைய கற்பழிச்சு போட்டு வீடியோ பண்ணவர். அதே அவற்ற பெஞ்சாதி கீதாஞ்சலி பார்த்து போட்டு அந்த வீடியோவை எனக்கு அனுப்பினவர். இந்த பொம்பளை இந்த இது வந்து இதெல்லாம் எவிடன்ஸ் வரட்டும், நம்ம அதெல்லாம் பேசிக்குவோம். பெண்ணுறுப்புக்குள்ள மச்சம் இருக்கு, சரியா? மற்றது வந்து பிரபாகரனுக்கு வந்து 7 ஆண்கள் மருமகனை வர முடியாது. இதை பத்தி கதைக்க வேணாம், ஏன்னா இது வந்து எவிடன்ஸோட இருந்தாதான் நம்ம பேசுவோம். இப்போ வந்து இந்த இதுல வந்து சுவிஸ் அரசு கொடுத்தது வந்து சுவிஸ் அரசு தான் கொடுத்ததா அப்படிங்கறத ஒரு முக்கியத்துவமா எடுத்து பேசணும். அதுல உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை தவிர பல கருத்துக்கள் நம்ம பேசியிருக்கோம். டிஃபமேஷன் கேஸ் நீங்க போடுறதா சொல்லியிருக்கீங்க, நீங்க லண்டன் போடுறதா சொல்லியிருக்கீங்க, அவரோட வீட்டு கதையை நான் தட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் விரைவில் எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் தாண்டி தமிழ் சமூகத்துக்கு தேவையானது என்னன்னு கேட்டா, இந்த குழப்பமான நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதா. அதுவும் இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துல அதுவும் வெளியே வந்துடும். ஏன்னா கோர்ட்ல வந்து ஜெர்மன் சாந்தி அவர்கள் வந்து ஒரு முறைப்பாடு பண்ணியிருக்காங்க, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு கூட சீக்கிரம் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறோம். இது விரைவில் வரணும், அந்த குழப்பமான நிலை முடியணும் அப்படிங்கறதா உங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து மிதுஜா ராஜரட்னத்தின் லாயர் டயானா பெனடிட் என்றவர் சொல்லி இருக்கிறார், மிதுஜா ராஜரட்னத்துக்கும் துவாரகா பிரபாகரனுக்கும் ஒற்றுமை தன்மை இருக்குன்னு சொல்லி, சரியா? அப்ப அவ மிதுஜா ராயரட்டத்தின் லாயரே சொல்லி இருக்கிறா, மிதுஜா ராயரட்டன் தான் துவாரகா பிரபாகரன் மோசடிகளை செய்தன்னு சொல்லி. அது எங்க சொல்லிருக்காங்க? உங்களுக்கு சொல்லிருக்காங்களா? அது எனக்கு எழுத்து மூலமா தந்திருக்கிறா. எனக்கு எழுத்து மூலமா அந்த எழுத்து மூலமா தந்தது எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க, நாங்க வந்து இங்க எல்லாத்துக்கும் காமிக்கலாம். நம்ம அடுத்த முறை அவ சில வேளை வந்து யூடியூப்புக்கு அறிவிக்கலாம், தன்னுடைய இமெயிலை இவர் வெளியால பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா அது ஒரு சட்ட பிரச்சனைக்கு போய் முடியலாம். ஆகவே வந்து பிரித்தானியா உளவுத்துறை வந்து எனக்கு எழுத்து மூலமா தந்திருக்கு, தாங்கள் களவெடுக்கிற கலாநிதிக்கு எதிராக இரகசிய தீவிர விசாரணையை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலாம். வேண்டாம், நான் சில விஷயங்களை அழிச்சிருக்கிறேன், அந்த பேரோட அழிச்சிருக்கிறேன். அதே நேரம் பிரிட்டிஷ் அரசாங்கமும் ஓப்பனா வந்து செய்திருக்கு. நான் இந்தியாவுக்கும் ஓப்பனா சொல்றேன், இந்திய மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு விஷயத்த வெளியால சொல்றேன். இந்த போலி துவாரகாண்ட கொண்டு வந்து இவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு முற்படுகிறார்கள். இந்திய உளவுத்துறையும் வந்து இந்த சேரமானுக்கும் இன்ப தமிழ் வானொலி பிரபாகரனுக்கும் இந்த அருணாக்காக்கும் விசா தடை, பயணத்தடை, இந்தியாவுக்கு போறக்கூடிய இவர்களோட தடைகளை உருவாக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன்னு சொன்னா, இவர்கள் வந்து இந்தியால இருக்கிற சில உணர்வாளர்களை தூண்டி இந்தியால இந்த பிரபாகரன் வாரா என்று சொல்லி ஒரு அணியை உருவாக்கி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த உக்ரைன் யுத்தம் நடக்கிற நேரத்துல இந்தியா ரஷ்யாவுடையும் பிரிக் நாடுகளையும் ஒரு கூட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கும் இவர்கள் முயற்சிக்கலாம் என்ற இவர்கள் இப்படியான மூட்டு வேலைகளை செய்யறதுல புத்திசாலிகள் இல்ல. அதெல்லாம் ஏற்கனவே அந்த குழப்பங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அநேகமாக இன்னும் ஒரு மாதத்துல, அதாவது சுவிஸ் அரசாங்கம் சுவிஸ் கோர்ட்ல இருந்து அந்த தீர்ப்பு வந்தோடனே எல்லாமே சரியாக நினைக்கிறோம். உலகத்தின் தமிழினம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு வழி விடுதல் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.